பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாடு தியானத்துக்கு ஒரு வேத பகுதி வாசம் சங்கீதம் 72:19. அப்படி மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்னுடைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, அப்படி மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்னுடைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி மகிமை பொருந்திய நாமம்னா என்னென்ன? இந்த உலகத்தில் ஒரே ஒரு நாமம்தான், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்குகிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா. இந்த இயேசு, இந்த மகிமை பொருந்திய ஆண்டவர் ஆசியா கண்டத்தில் தான் பிறந்தார். அநேக தெளிந்த ஞானம் இல்லாதவர்கள் இயேசு அந்நிய கடவுள், வெள்ளக்காரன் கடவுள், அவர் நம்முடைய கடவுள் இல்லை, நம்முடைய தெய்வம் இல்லை என்று சொல்லி பிதற்றுகிறார்கள். இவர்கள் தெய்வீக ஞானம் இல்லாதவர்கள். ஆனால் ஒவ்வொரு தேசத்திலும் ஏதோ ஒரு கடவுளை வணங்குறான். ஆனால் உலகம் முழுவதும் வணங்குகிற ஒரே ஒரு நாமம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாமத்தை உலகம் முழுவதும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா மொழிகளிலும் எல்லா பாஷைகளிலும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் மகிமை பொருந்திய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் வாழ்ந்திருக்க வேண்டுமானால், சுகமாயிருக்க வேண்டுமானால், பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், இந்த மகிமை பொருந்திய கர்த்தராகிய இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. அவர் மகிமைப்பட நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.